ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ வந்து நான் உளுந்து கஞ்சி செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை வறுத்துக்கலாம். 1/4 கிலோ உளுந்துக்கு நான் வந்து பச்சரிசி, நான் வந்து சிவப்பு பச்சரிசி வச்சுருக்கேன். இதில் 1/4 மடங்கு வச்சுக்கணும். 1/4 கிலோவுக்கு ஒரு 50, 100, 75 கிராம் போட்டுக்கலாம். அதாவது ஒரு கப்புக்கு 1/4 கப்பு கணக்கு. இப்போ நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அதே போல் அரிசியும் வறுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுக்கு ஒரு துண்டு போட்டிருக்கேன். இந்த சுக்கையும் நம்ம இடித்து போட்டிருக்கேன். இப்போ வறுத்தாச்சு, கொட்டிக்கலாம். இப்போ மாப்பிள்ளை சம்பா அரிசி போட்டுக்கலாம். 1/4 கப். ஒரு கப்புக்கு 1/4 கப்பு. நீங்கள் எந்த பச்சரிசியோ புழுங்குல வச்சு இருந்தாலும் போட்டுக்கலாம். ஒரு கப்புக்கு 1/4 கப்பு கணக்கு உளுந்தங்கஞ்சி செய்யுது. நல்லா படப்படன்னு சவுண்டு கேட்குது பாருங்கள், பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதையும் எடுத்து கொட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உளுந்தங்கஞ்சிக்கு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல், 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. நீங்கள் வெள்ளை சர்க்கரை இல்லை வெள்ளை ஏதாவது போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் இப்போ இந்த மாவை எடுத்து நம்ம கரைச்சிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி விட்டு கூட வச்சுருக்கேன், கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதித்த உடனே நான் அந்த மாவை கரைச்சி ஊற்றிருக்கேன். இது வந்து மிக்சியில் அரைச்சாலும் கொஞ்சம் திருத்தியாக தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்த உடனே நம்ம திக்னஸ்க்காக பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் துருவல், சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ பால் ஊற்றிக்கலாம். நீங்கள் தேங்காய் பால் கூட விட்டுக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். சத்தான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சுவையானது. நீங்கள் வந்து சர்க்கரை வேணான்றவங்க உப்பு கூட போட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.